இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இவனை மட்டும் நீங்க என்ன இன்டர்வியூ பண்ணியா வேலைக்கு எடுக்க போறீங்க? இங்க பாருங்க, இவரு கோவிந்த், என் க்ளோஸ் ஃப்ரெண்டோடைய பிரதர். அவங்க ஃபேமிலி ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க. அது மட்டும் இல்ல, இவர் நல்லா படிச்சிருக்காரு, திறமையானவரும் கூட. அதுக்கு தான் இந்த வேலையை நான் அவருக்கு போட்டு கொடுத்தேன். நீங்க இந்த கதிருக்கு வேற எங்கேயாவது வேலையை வாங்கி கொடுங்க. இங்க பாரு, அதெல்லாம் நீ சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. என்ன பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும். என்ன இங்க பஞ்சாயத்து? பார்வதி என்ன இங்க வந்திருக்க? சுந்தரேசன், என்ன பிரச்சனை? எதுக்கு இவனை கூட்டு வந்திருக்க சிவா? மாமா, இங்க சூப்பர்வைசர் வேலைக்கு சேர்த்து விடுறதுக்காக இவனை கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஓஹோ, அங்க வேலை கிடைக்காம போச்சுன்னு இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்களா? இல்ல மச்சான், என்னதான் இவன் நம்ம வீட்டு மாப்பிள்ளையா இருந்தாலும் படிச்சவன், திறமையானவன். இன்டர்வியூ பண்ணி அவன் நல்லா பண்ணான்னா அவனுக்கு வேலை கொடுக்க போறோம். ஆமாண்ணே, இன்டர்வியூல நல்லா பதில் சொன்னா வேலை கொடுப்போம், இல்லனா அனுப்பிட போறோம். ஆனா இவளை பாருங்கண்ணே, அவளுக்கு தெரிஞ்ச ஆளுன்றதுக்காக இன்டர்வியூ பண்ணாமலே வேலை போட்டு கொடுத்துருக்கானே. அண்ணே, இவளுக்கு முதல்ல இங்க என்னென்ன வேலை? இவளை முதல்ல வெளில போக சொல்லுங்க. மாமா, கோவிந்த் நல்லா படிச்சிருக்காரு, ரொம்ப திறமையானவரும் கூட. திறமையான பையன்னு உனக்கு எப்படி தெரிஞ்சது? சொல்லு, திறமையான பையன்னு எப்படி தெரிஞ்சது? இன்டர்வியூ பண்ணி தான் வேலைக்கு எடுக்கணும். சுந்தரேசன் ஐயா, இவங்க ரெண்டு பேரையும் கூட்டிட்டு போய் இன்டர்வியூ பண்ணுங்க. யார் நல்லா பதில் சொல்றாங்களோ அவங்கள வேலைக்கு எடுத்துக்கலாம். சரியா? சரிங்க ஐயா. பாருங்க, இவனை இவங்க கூட்டிட்டு வந்தாங்கன்னோ இல்ல இவரு பார்வதிக்கு தெரிஞ்சவர்கிறதுனாலயோ யாருக்கும் எந்த சலுகையும் கிடையாது. சரிங்க ஐயா. இவங்க ரெண்டு பேருமே சரியா பண்ணலனா ரெண்டு பேரையுமே வெளியே அனுப்பிடலாம். வேற நல்ல ஆளா பாத்துக்கலாம். கேள்விய கரெக்டா கேட்கணும். சரியா? சரிங்க ஐயா. சரிங்க ஐயா.